இது வந்து நான் முந்தா நேத்து பண்ண வீடியோ. எங்க பசங்க வந்து கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், பாஸ்தானா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாஸ்தால அது வேக வைக்கிறப்பவே நான் கீரை ஆட் பண்ணிக்கிட்டேன். கிட்ஸ் கூட என் ஹஸ்பண்ட் வந்து கிட்ஸ் கூட நல்லா விளையாடுவார். ஸோ அவங்க விளாண்டுட்ருக்காங்க. நான் இங்கே சைடு பை சைடு நான் குழந்தைக்கு சமைச்சிட்ருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேப்சிகம்லாம் பார்த்தா இதுங்க வந்து ஒதுக்கி வச்சிருதுங்க. ஸோ நல்லா குட்டி குட்டியாக நான் வந்து இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டேன். நான் பட்டர் போட்டு நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் அதுங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக பாஸ்தா பண்ணி கொடுத்தேன். நான் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணி கொடுக்குற பாஸ்தா விட நான் பண்ணுற பாஸ்தா வந்து எனக்கு டேஸ்ட்டாக படுது. இப்போ நான் வந்து சாசேஜ் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சாசேஜ் வாங்கி நல்லா வறுத்துட்டு அது மேலே நான் கிரைண்ட் பண்ண இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மஷ்ரூமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். பெருசாக நான் பாஸ்தாவுக்கு ஒன்றும் போட மாட்டேன். பாஸ்தா எப்பவுமே நான் 2 டைப்பாக பண்ணுவேன். ஒன்று க்ரீமி ஒயிட் பாஸ்தா, இன்னொன்று இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணுறது. க்ரீமினா அதுக்கு நான் க்ரீமி நானே வீட்டில் பண்ணிப்பேன். மசாலா போட்டு பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, கரம் மசாலா, பெப்பர், குழந்தைங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணிப்பேன். மிளகாலாம் போட மாட்டேன். சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணால் அந்த காரத்தை வந்து அது கம்மி பண்ணி விட்ரும். ப்ளஸ் சீஸ் ஆட் பண்ணால் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட மயோனைஸ் கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஸ்வீட் டெக்ஸ்சரும் கிடைக்கும். அதனால் நான் மயோனைஸும் சேர்த்துக்குவேன். அற்புதமாக பாஸ்தா பண்ணியாச்சு. என் பொண்ணுக்கு மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்குவேன். ஓகே, இல்லை மேடம் டெக்கரேஷனில் தான் மயங்குவாங்க. இப்படிலாம் பண்ணி சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.